இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்கள் அம்பாளை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன மேம்? என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேடம், துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனுடைய ராசி மேடம். சுக்கிரனுடைய ராசிக்கு இறை ஆற்றல் சட்டுன்னு சித்தியாகும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேலே சனி உச்சமடையக்கூடிய ராசி. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னும் போது இறை ஆற்றல், இறை நாட்டம் இதெல்லாமே தாராளமாக இருக்கும். ஈகைத்தன்மை இதெல்லாமே இருக்கும். கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா சனி உச்சம் அப்படின்னும் போதே உங்களுக்கு அது எல்லாமே ஆப்வியஸ்லி கிடச்சிடும். அதுக்கும் மேலே இவங்களுக்கு ஒரு குணம் உண்டு மேடம். அட்டமெண்ட்டாக பேசுவாங்க. துலாம் அப்படின்னா அவங்க வெட்டு ஒன்று துண்டு பத்துப்பா, அது உண்மைதான். வெட்டு ஒன்று துண்டு பத்து, பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ராசி எதுன்னா துலாம். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அதுக்கும் மேலே நிதர்சனமான உண்மை என்ன, கோவமாக அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுற அப்படின்னாலும் மனசு சுத்தம் பையனுக்கு, மனசு வெள்ளப்பா. அப்போ மனசு வெள்ளை அப்படின்னும் போது எந்த கடவுளை கும்பிட்டாலும் வந்துடுவாங்க. அப்போ அம்பிகை கூப்பிட்றா அப்படின்னா தாராளமாக வந்துடுவோம். அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல எந்த அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்டேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாளை வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா இதுக்கு முழுசும் ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா, ஈசன் ஆடி மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவோ, உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம். தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்கள் அம்பாளை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன மேம்? என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேடம், துலாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனுடைய ராசி மேடம். சுக்கிரனுடைய ராசிக்கு இறை ஆற்றல் சட்டுன்னு சித்தியாகும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேலே சனி உச்சமடையக்கூடிய ராசி. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னும் போது இறை ஆற்றல், இறை நாட்டம் இதெல்லாமே தாராளமாக இருக்கும். ஈகைத்தன்மை இதெல்லாமே இருக்கும்.
இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஆன்மீகம் சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, குடும்ப நிம்மதி சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான முயற்சியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் ஸ்திரமான வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா சனி உச்சம் அப்படின்னும் போதே உங்களுக்கு அது எல்லாமே ஆப்வியஸ்லி கிடச்சிடும். அதுக்கும் மேலே இவங்களுக்கு ஒரு குணம் உண்டு மேடம். அட்டமெண்ட்டாக பேசுவாங்க. துலாம் அப்படின்னா அவங்க வந்து வெட்டு ஒன்று துண்டு பத்துப்பா, அது உண்மைதான். வெட்டு ஒன்று துண்டு பத்து, பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை ரொம்ப எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ராசி எதுன்னா துலாம். இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அதுக்கும் மேலே நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா துலாமுக்கு கரிசனம் ரொம்ப ஜாஸ்தி. சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்னால ரொம்ப ஒரு ஸ்டேஜில் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன்ஸாக இருந்தாலும் அடப்போப்பா பாவம் கொடுப்பா அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு பிள்ளை வந்து தப்பே செஞ்சிச்சு, ஒரு கடை வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். பிள்ளை வந்து திருடுது, ஒரு பொண்ணு ரொம்ப திருடுது, பிடிச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ஓன அழுதுச்சு வச்சுக்கோங்க, சரி விடுப்பா விட்டு போனால் போட்டோம் விடு, என்ன பொருளை வாங்கி அமுச்சு விடு அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. யாராவது வருத்தப்பட்டால் இவங்களால தாங்க முடியாது. அதுதான் துலாம்னோட இன்டெப்த்தாக இருக்க கேரக்டர். நிறைய துலாமுக்கு அவங்களையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நமக்கு இப்படி ஒரு நல்ல குணம் இருக்கா அப்படின்னு. ஈகைத்தன்மை அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. கரிசனம் கன்சர்ன் அப்படின்றது ஜாஸ்தி உண்டு. ஃபேமிலி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஃபேமிலி ஓரியன்ட் இப்படிலாம் சொல்லலாம். இவங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மேடம் பிரச்சனை அப்படின்னா துலாமில் பிறந்துட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க சார்ந்த கவலைகள் அப்படின்றது சாலிடாக இருக்கும். இவங்க ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவங்க பிள்ளைங்க சாலிடாக அதை செய்ய மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் இல்லை ஒரு ஸ்டேஜ். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 13 வயசில் பேச்சு கேட்காது, இல்லை 23 வயசில் கேட்காது, இல்லை 40 வயசில் கேட்காது. ஆக மொத்தம் பசங்களால் மனவேதனை அப்படின்றத அனுபவிக்கணும் அப்படின்ற விதி உண்டு துலாமுக்கு. அப்போ எப்பயுமே குழந்தைங்க சார்ந்து ஒரு வேக்யூம், ஒரு வெற்றிடம், ஒரு மன உளைச்சல் அப்படின்றது துலாமுக்கு இருக்கும். அது ஒன்றும் படிப்பு சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்லைனா நம்ம சொன்ன பையனை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலே அப்படின்றது இருக்கலாம், நம்ம இப்படி சொல்கிறோம் இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த ராசிக்கும் அந்த பிள்ளைங்க, அவங்க பெற்ற பிள்ளைங்க அவங்க பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இல்லை ஒரு காலகட்டம் மாறி போச்சு. இருந்தாலும் இவங்களுக்கு அந்த இம்பேக்ட் அப்படின்றது ஒரு கல் மிச்சமாக இருக்கும் அப்படின்றது உண்மை மேடம். அப்போ இவங்க வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், நம்ம குடும்பத்தை நல்ல சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு இவங்க நிறைய விஷயம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னாலும் எந்த பர்சனே இவங்க ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்சனே அதுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவாக வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரீதியான கவலை இவங்க மனசை தின்னுட்டே இருக்கும். எல்லாமே சாதிச்சிட்டேன், பட் என் மனசில் மூளையில் ஒரு குறை இருக்குது. அந்த குறை என்ன? என் குழந்தைங்களை பற்றின குறை அப்படின்றது துலாம் உண்டு. இது அவங்களோட கர்மிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்படிப்பட்ட துலா ராசி பர்சனாலிட்டி சம்பிகையை கூப்பிட்டா தாராளமாக வந்துடுவா. சனி உச்சமடையக்கூடிய ராசி. நான் எவ்வளோ வந்து திமிர்த்தனமாக கோவமாக அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறேன் அப்படின்னாலும் மனசு சுத்தம் பையனுக்கு, மனசு வெள்ளப்பா. அப்போ மனசு வெள்ளை அப்படின்னும் போது எந்த கடவுளை கும்பிட்டாலும் வந்துடுவாங்க. அப்போ அம்பிகை கூப்பிட்றா அப்படின்னா தாராளமாக வந்துடுவோம். அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா முதல்ல எந்த அம்பிகையை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா துர்க்கையை வழிபாடு பண்ணுவாங்க. துர்க்கையினோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு லைஃப் லாங் துர்க்கையை வழிபாடு பண்ணலாம். அப்போ சனி அப்படின்ற போதே துர்க்கை வந்து கனெக்ட் ஆகிடுவான். அதுக்கு மேலே சுக்கிரனோட ராசி துர்க்கை கனெக்ட் ஆகிடுவா. அப்போ துர்க்கை ஃபோட்டோ வாங்கி வச்சு கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு துர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 எண்ணெய் கூட்டின ஒரு விளக்கேற்றணும். அந்த 3 எண்ணெய் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எள்ளெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு எண்ணெய், அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய். இந்த 3 எண்ணெயும் சம அளவு கலந்து இந்த 5 கூட்டல் எண்ணெய்லாம் நம்ம கடையில் வாங்கி வாங்குறதே வந்து பெருசாக சரியில்லை மேடம். நிறைய பாமாயில் இருக்கிறதுல மிக்ஸ்டு தான் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு 50 ml வாங்கி இந்த ஆடி மாதம் முழுசும் நம்ம ஏற்றுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏற்றிக்கிறது நல்லது. இவங்க என்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் துர்க்கையை வழிபாடு பண்ணணும். தினமும் வழிபாடு பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமையாவது வழிபாடு பண்ணணும். பகல் நேரமே வேணாம் மேடம். பகலில் எனக்கு எந்த வேலை இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் ஆறாமல் நிதானமாக மனசு ஒத்து மனசு நிம்மதியோட சந்தோஷத்தோடு நான் அம்பிகை வந்து வழிபாடு பண்ணுறோம். மனசு ஒருங்கிணைந்து அப்படின்ற பட்சத்தில் ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் உட்காருங்க. சாமி வழிபாடு பண்ணுறதுக்கு இரவு 11 மணி வரைக்குமே வழிபாடு பண்ணலாம். அப்போ விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கில் நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று போடுவோம் இல்லைங்களா? அப்போ இவங்க ஏலக்காய் போடணும். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு இவங்க வழிபாடு பண்ணணும். துர்க்கை அப்படின்னும் போது சிவப்பு நிற திரி போட்டுக்கணும். திரி போட்டுட்டு வழிபாடு பண்ணணும். இவங்களுக்கு வந்து தாயாருக்கு நிவேதனம் அப்படின்றது வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த நிவேதனம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சாதம் வைக்கலாம். பீட்ரூட் சாதம் கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக கூட காரம் இருக்கலாம் துர்க்கை அப்படின் போது. அந்த பீட்ரூட் சாதம் வச்சு துர்காஷ்டமம் பாராயணம் பண்ணி இவங்களோட தேவைகள் முக்கியமாக இவங்க குடும்பத்தை சார்ந்து தான் இருக்கும். நான் துலாமா எனக்கு என்ன சார்ந்து பெருசாக வந்து நான் கேள்விகள் கேட்க மாட்டேன்.
எனக்கு என் குடும்பம் சார்ந்து தான் எனக்கு தேவை. என் குழந்தைங்க சார்ந்து, என் குழந்தை இப்படி இருக்கணும், என் குழந்தை டாக்டர் படிக்கணும், என் குழந்தை இன்ஜினியர் படிக்கணும், என் குழந்தை வெளிநாட்டில் படிக்கணும், இப்படி எத்தனை ஆசைகள் இருக்குது. அது சார்ந்து இவங்களோட எந்த கேள்விகளாக இருந்தாலும், எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் அம்பிகைக்கிட்டே சுயம் கேட்கலாம். கேட்கும்போது இது வந்து சாலிடாக நிறைவேறும் மேடம். இந்த ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமையும் தவற விடாமல் செய்கிறது நல்லது. சூழ்நிலை சாதகமாக அமையல அப்படின்ற பட்சத்தில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா மேடம், இறை வழிபாடு நமக்கு அந்த விதி வழி மாற்றணும், விதி பயனை மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடெலாம் பண்ணும்போது மாறும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மாறுறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லைன்னு போது நம்மளால் இந்த வழிபாடுகளே செய்ய முடியாது. நம்மளுக்கு ஒரு அவநம்பிக்கைன்றது வரும் இந்த வழிபாட்டில். இல்லை அப்படின்னா எவ்வளோ கும்பிட்டாச்சு, என்னத்தை கும்பிட்றது அப்படின்ற ஒரு சலிப்பு வரும். இல்லைன்னா ஆன்மீகத்துலேயும் தொய்வு அப்படின்றது ஒன்று இருக்குது. எல்லா விஷயத்துலையும் எல்லா வேலையிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆன்மீகத்தில் தொய்வு தான் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஆன்மீகத்தில் தொய்வு, அதுக்கும் மேலே ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாத மாதிரி காம உணர்வுகள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதுதான் ஆன்மீகத்தில் ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்றதே வரும், இடையூறுகள் அப்படின்றதே வரும். ஒரு வெள்ளிக்கிழமையாவது இவங்க செய்யறது ரொம்ப நல்லது. இவங்களோட வேண்டுதல்கள் அம்பிகை முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னு சாலிடாக நிறைவேறும் மேடம், மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த மாதத்தில் ஒரு ஆலயத்திற்கு, ஒரு அம்மனுடைய ஆலயத்திற்கு வந்து அவங்க வஸ்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த நிற வஸ்திரம் கொடுப்பது சிறப்பு மேம்? அம்பிகைக்கு எந்த அம்பிகைனாலும் கொடுக்கலாம். எந்த அவங்க வீட்டு பக்கத்தில் எந்த சிவன் கோயில் இருக்குது அப்படின்னாலும் அந்த அம்பிகைக்கு போய் புடவை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் மேடம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த ரோஜா பூ நிறம், அடர்ந்த ரோஜா பூ நிறம் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஜரிகை வச்சு, இல்லைன்னா இந்த வைர ஊசி ஜரிகை, இந்த வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த டெம்பிள் மாதிரி அந்த பார்டர் வச்சது, அந்த மாதிரிலாம் கோயில் ஜரிகை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி தாழம்பூ ஜரிகை, இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம அம்பிகைக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த அடர்ந்த ரோஜா பூ நிற குங்குமம் கொண்டு போய் கொடுக்கணும். தாழம்பு குங்குமம், புடவையும் குங்குமமும் சேர்த்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அதே மாதிரி மல்லிகைப்பூ மாலை தாயாருக்கு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறோம். அப்படின்போது இது பெரிய கோயிலுக்கு தான் கொடுக்கணுன்றது இல்லை மேடம். எப்பயுமே நம்ம செய்யறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காசு பணம்லாம் நிறைஞ்சி வரக்கூடிய கோயிலுக்கு செய்யறதை விட நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு அம்பிகை இருப்பாள், அவளுக்கு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த கோயிலுக்கு பராமரிப்பு, அந்த கோயிலுக்கு செலவு அது செய்யறதுக்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி கோயிலுக்கு உபயதாரர்கள்னு பெருசாக இருக்க மாட்டாங்க. வாங்கி கொடுக்குறவங்களும் ஏதோ வந்து 1000 வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையில் 10 ரூபா போடுறாங்கன்னா அவரு அதை எடுத்துகிட்டு போவார்ல, அவருக்கும் அது சாப்பிட்றதுக்கு வேணும் இல்லைங்களா. அந்த மாதிரி கோயிலில் அந்த மாதிரி இருக்க அம்பிகைக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சூப்பர் மேம். துலாம் ராசி நேயர்கள் வந்து இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, ஒரு அம்மனை வீட்டுக்கு கூப்பிட போகிறீங்க, இதெல்லாம் வேண்டாம் தவிர்த்திடுங்கன்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? 2 விஷயத்தை துலாம் எப்பயுமே தவிர்க்கணும் மேடம். ஒன்று, அடமெண்ட்டாக கோவம் வருதுன்னு ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று சொல்லி புரியல அப்படின்னா நீ அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சியே பண்ணாது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சிக்கவே கூடாது. நான் செய்யறதான் கரெக்டுன்னு நினைக்கிற மனுஷங்களை நம்ம என்ன வந்து மாற்ற முடியும்? யாரையும் திருத்தவும் நம்மளால முடியாது மேடம், யாரையும் மாற்றவும் முடியாது, யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது, யாரையும் நல்வழிப்படுத்தவும் நம்மளால முடியாது. அவங்கவுங்களாம் நினைக்கணும் நான் இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு. அப்போ தேவையில்லாமல் ஒரு அக்கறையின் பேரில், ஒரு பாசத்தின் பேரில், ஒரு அன்பின் பேரில் நீ இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சா கூட தயவு செஞ்சு செய்யாது. ஃபஸ்ட்டு விஷயம் துலாம். 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்க மேலே அதீத பாசத்தினால குழந்தைங்களோட ஃப்யூச்சரை 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளை இப்படி தான் இருக்கணும்லாம் பிளான் பண்ணுவாங்க. எல்லாம் வேண்டாம், அம்பிகை கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். நம்ம முடிஞ்சுது அப்படின்னா குழந்தைங்க தரம் புரள்றாங்க அப்படின்னும் போது கொண்டு வரலாம். நம்ம சொல்கிறது எல்லாமே பிள்ளைங்க கரெக்டாக தான் நம்ம சொல்லுவோம். அனுபவம்ன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, பிள்ளைங்களுக்கு அது புரியணும் இல்லையா. பிள்ளைங்களுக்கு உனக்கு என்ன பெருசாக தெரியும், நீ இன்னும் ரொம்ப படிச்சிட்டியா, படிக்காத அப்பா அம்மா வந்தால் இன்னும் பேசுகிறது ஜாஸ்தி இருக்கும், படித்த அப்பா அம்மா இருந்தாலும் உன் படிப்பு உன்னோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற காலமும் இப்போ இருக்குது. அப்போ நம்மளோட எண்ணங்களை நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இது பிரகாரம் தான் குழந்தைங்க நடக்கணும் அப்படின்ற எண்ணமும் வேண்டாம், நம்மளோட ஆசைகளை உங்ககிட்ட திணிக்கவும் வேண்டாம், அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். இதில் ஞாபகமாக இருக்கணும் மேடம், இதில் கேர்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் மேம். துலாம் ராசி நேயர்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, எந்த விஷயம் செய்யணும், என்ன தவிர்க்கணும், எந்த நேரத்தில் உடை வந்து அம்பாளுக்கு கொடுப்பது சிறப்பு அப்படின்ற வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ
ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.